இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ரஷ்யா கடந்த 24 மணி நேரத்துல, அதாவது ஏப்ரல் 5 காலையில 6 மணில இருந்து ஏப்ரல் 6 காலையில 6 மணி வரைக்கும் இந்த சமயத்துல இந்த 24 மணி நேரத்துல மட்டும் மொத்தம் 107 ஏர் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறதா உக்ரைன் தரப்பு வந்து குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. இதனாலேயே என்னமோ பக்முட்டுக்கு புறநகரத்தில் இருக்கக்கூடிய படோன்விகா இந்த பகுதியில் உக்ரைனோட வீரர்கள் வெள்ளக்கொடியை காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா பயன்படுத்துறது பெரும்பாலும் FAB 500, FAB 1500, இன்னும் கொஞ்ச நாள்ல FAB 3000 மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. அது கூடவே ரஷ்யா இந்த பக்முட்டுக்கு புறநகரத்தில் இருக்கக்கூடிய செசெவியார், இது ஒரு உக்ரைனுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்கு. சமீபத்தில் இந்த பகுதியில் தான் போலாண்ட ஒரு ஜெனரல் இறந்துதான் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ நேட்டோவோட ட்ரூப்ஸ் வந்து பல வீரர்கள் இங்கே இருக்காங்க. இது ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு, உக்ரைனுக்கு மிக முக்கியமான ஒரு பகுதி. இப்படி இருக்கும்போது கிழக்கு பகுதி, அதாவது செசேவியாரோட கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால்வாய்க்கு இந்த சைடு இருக்குது. அதாவது ரஷ்யாவுக்கு பக்கத்தில் அந்த பக்முட்டோட புறநகரத்தில் இருக்குது. இப்போ அந்த பகுதிக்குள்ள ரஷ்யன்ஸ் உள்ள ஊடுருவ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. கூடிய சீக்கிரத்தில் அந்த கால்வாய் வரைக்குமே ரஷ்யா முன்னேறி அந்த பகுதிகள் முழுவதும் அவங்க கட்டுப்பாட்டை எடுத்துருவாங்க. கூடவே மேலே இருக்க பொடோன்விக்காவும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. இப்போ தாக்குதலில் இது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இப்போ கரண்ட்டாக ரஷ்யா உக்ரைனோட ரயில்வே ஸ்டேஷன்ஸ்க்கு பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் ஹவுசஸை குறி வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஜப்ரோஷேஷியாவிலேருந்து கர்கிவ் வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான ரயில்வே ஹப் இருக்கும் இல்லையா, அந்த ஹப்புக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பவர் சோர்சஸ், பவர் ஹவுசஸை குறி வச்சு தாக்குதல் பண்ணிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உக்ரைனோட பல ஒப்லாஸ்ட்களையும் வெடிச்சு தான் கேட்டதாக சொல்லப்பட்டு வருது. குறிப்பாக கர்கிவ், கீவ், அப்புறம் ஒடசா, இந்த கீவ்ல இருக்கக்கூடிய எல்லா ஏரியல் டார்கெட்ஸையும் நாங்கள் டவுன் பண்ணிட்டோம் அப்படின்னு உக்ரைன் தரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் கர்கிவ்ல சில பகுதிகளில் வெடிச்சு தான் கேட்டதாக சொல்லப்பட்டு வருது. அதுவும் சில ஹைரேஸ் பில்டிங்கில் வெடி விபத்து நடந்திருக்கு. ஒடசாலையும் சில இடங்களில் வெடிச்சு தான் கேட்டதாக சொல்லப்பட்டு வருது. இப்படி இருக்கும்போது ரஷ்யா தரப்புலேருந்து நாங்கள் குறி வச்சு எய்ம் பண்ணதை நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் உக்ரைன் தரப்புலேருந்து இல்லை, அதெல்லாம் சிவிலியன் வாழும் பகுதி அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இதே போல தான் உக்ரைன் ஒரு கிளைமை வச்சுருந்தாங்க. ரஷ்யாவோட ஏர்பேஸ் மேலே நாங்கள் தாக்குதல் பண்ணிட்டோம், இதனால் அங்கே இருக்கக்கூடிய சுக்காய் சூரக விமானங்கள்லாம் சிலதெல்லாம் டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் ISW தரப்புல இருந்தும் சரி சில சேட்டலைட் இமேஜஸ்லாம் வந்துட்டு இருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது இல்லை, அங்கே இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டுக்கு பெருசாக எந்த ஒரு சேதமும் ஏற்படல, அதாவது மிலிட்ரி பேஸுக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படல அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வராங்க. அது கூடவே ரஷ்யாவோட ராஸ்டவ் பகுதி இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆயில் பைப்லைன் வெடி விபத்துக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புலன்னு சொல்லப்பட்டு வருது. இது போல இரு தரப்புலையும் மாறி மாறி தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ரஷ்யா குறிப்பாக உக்ரைனோட பல பகுதிகளையும் வெறி கொண்டு தாக்கிட்டு இருக்கிறதுனால போலாந்து திருப்பவும் அவங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸை ஸ்கிராம்பிள் பண்ணிக்கிறாங்க. ஒரு வேளை மிசைல்கள் போலாண்டு வழியா உள்ள வருது அப்படிங்கிறது போல தெரிஞ்சதுன்னா அதை இடைமறிக்கணும் இல்லையா, அந்த ஒரு காரணத்துக்காக திரும்பவும் ஃபைட்டர் ஜெட்ஸை ஸ்கிராம்பிள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. அடுத்தது ஹங்கேரிக்கும் ஸ்லோவாக்கியாக்கும் கை கொடுக்குற மாதிரி இப்போ புதுசாக இன்னொரு நாடு டயலாக்ஸ் விட ஆரம்பிச்சிருக்காங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா ஆஸ்திரியா. ஆஸ்திரியாவோட சான்சலர் கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரதுக்கான வழியை தேடணும். அது மட்டும் இல்லாம ரஷ்யா இல்லாம எப்படிங்க சமாதானம் கொண்டு வர முடியும், அதெல்லாம் எதுவும் வேலைக்காகாது அப்படிங்கிறது போல இவங்க தரப்புல டைலாக் வந்திருக்கு. ஆனா இதே ஆஸ்திரியா கிட்ட இருந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அவங்க நாட்டில் நடக்கக்கூடிய எலெக்ஷன்ல ரஷ்யாவோட கை பெருமளவில் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால எல்லாரும் பார்த்து கொஞ்சம் சூதானமா இருந்துக்கணும் அப்படிங்கிற போல ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க கிட்ட இருக்கு. இது என்ன சொல்ல வராங்க, ஏது சொல்ல வராங்க அப்படிங்கிறது புரியல. ஒரு வேளை எலெக்ஷன் வருது, ரஷ்யாவுக்கு ஃபேவரா பேசினாதான் நம்மளுக்கு ஏதாவது ஓட்டுகள் கிடைக்கும் அப்படிங்கிறது போல ரஷ்யாவுக்கு ஃபேவரா ஒரு குத்து. ரஷ்யாவோட சப்போர்ட்டர்ஸ் யாரும் ஜெயிச்சிடக்கூடாது, ஜெயிச்சுட்டா இது போல ரஷ்யா தான் சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க, அவங்க இது போல பூந்து விளையாடிட்டாங்க எலெக்ஷன்ல அப்படின்னு ஒரு குத்திடலான்றதுக்காக இப்படியும் ஒரு ஸ்டேட்மெண்டா அப்படிங்கிறது போல கேள்வி எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அப்புறம் வழக்கம் போலதான் உக்ரைனோட பிரதம மந்திரி கிட்ட இருந்து ஒரு வேண்டுகோள் யூரோப்பியன் யூனியனுக்கு பேருக்கு. என்னப்பா எய்டுக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல, இது எய்டை பத்தி இல்ல, இன்னொருத்தங்களுக்கு சாங்ஷன் போட்டுடலாம் அப்படிங்கிறது போல இவர் ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறாங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா பெலரூஸ். எங்க ஏர் ஸ்பேஸ் ரஷ்யாவுக்கு மட்டும் பிளாக் பண்ணா பத்தாது, கூடவே பெலரூஸ்க்கு சேர்த்து போடணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. எங்க உக்ரைன் அவங்களே கம்முன்னு இருக்கிறாங்க, அவங்க டோரை ஓப்பன் பண்ணாங்கன்னா நேராக கீழே கீவுக்கு சீக்கிரமா வந்துருவாங்களா இல்லையா, அதனால கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிறது போல பலரும் சொன்னாலும் உக்ரைன் அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. இந்த பிரச்சனையை அந்த பிராந்தியத்தில், அதாவது யூரோப்பியன் யூனியனில் இந்த பிரச்சனையை அப்படியே ஸ்பில் ஓவர் பண்ண வச்சுட்டாங்கன்னா, அதாவது பரவிடுச்சு அப்படின்னா உக்ரைன் ஐயா ஜாலின்னு இருந்துக்கலாம் இல்லையா. ஏன்னா நேட்டோட ட்ரூப்ஸ் உள்ள வரதா சொல்லிக்கிறாங்க. பெலரூஸ் பார்டருக்கும் உக்ரைனோட பார்டருக்கும் பாதுகாப்பு கொடுத்துட்டு அங்கே இருக்கிற வீரர்கள்லாம் போயிட்டு இருக்கும்போது இப்போ பெலரூஸ் மேலேயும் சாங்ஷன் போட்டாங்கன்னா பெலரூஸ் கோவம் இல்லை நானும் சண்டைக்கு வரேன் அப்படின்னு வந்துருவாங்க இல்லையா. ஸோ அந்த சமயத்தில் நேட்டோவையும் பெலரூஸையும் கோத்துவிட்டு ஐயா ஜாலின்னு உக்ரைன் உட்காந்துக்கலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறாங்களா அப்படின்ட்டு கேள்வி வருது. ஆனால் பிரான்ஸ் ட்ரூப்ஸ் உள்ள அனுப்புறதா சொன்னாங்க இல்லையா.
பிரான்ஸோட ஒரு நபர் முன்னாள் இராணுவத்தில் இருந்திருப்பார் போல இருக்குது. ஆனால் இப்போ ரஷ்யாவோட இணைஞ்சு டான்பாஸ் பகுதியில் ரஷ்யாக்காக சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. அவர் வந்து பிரான்ஸ் சேர்ந்த ஒரு நபர், சர்ஜ் மௌனியர்ன்ற பேரில் அவர் வந்து ஸ்பீச் கொடுத்துக்கிற ஒரு வீடியோ பதிவு வந்திருக்கு. அது வைரலாக யூரோப்பியன் யூனியன்லையும் குறிப்பாக ஃப்ரான்ஸ்லையும் பரவிட்டு இருக்கு அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, இங்கே பாருங்க, தேவையில்லாம பிரச்சனைகள் உள்ளே வரக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இது போல் ஒரு மிகப்பெரிய நாடு கூடலாம் எதிர்த்தெல்லாம் நம்ம தனியாலாம் சண்டை பிடிச்சதில்ல. அதனால் அதாவது இப்போது சமீப காலத்தில் சண்டை பிடிச்சதில்ல, அதனால் இதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது, கொஞ்சம் வேலையை பார்த்துட்டு இருக்கலாம் அப்படிங்கிறது போல் அவர் தரப்புலேருந்து ஒரு கருத்து வந்திருக்குது. ஒரு வேலை இதெல்லாம் கேட்காம பிரான்ஸ் படைகள் உள்ளே வரீங்க, முடிவெடுத்தாச்சும் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா சர்ஜ் மௌனியர் தலைமையில் ஃப்ரீ லீஜன் ஆஃப் ஃப்ரான்ஸ், அதாவது பிரான்ஸ் படை பிரான்ஸை காப்பாற்றுறதுக்காக உக்ரைனை போய் அடிச்சுக்கலாமா அப்படிங்கிறது போல அப்புறம் வந்துடும் இல்லையா. ரஷ்யா நாங்கள் எதுவும் பண்ணலிங்க, அவங்க உங்களோட ஆளுங்க, அவங்க தான் உங்களை அடிக்கிறாங்க அப்படிங்கிறது போல சொல்லிட்டு போயிடுவாங்களோ ரஷ்யா அப்படின்றது போல கேள்வியெல்லாம் வருது. இது ரஷ்யா தரப்புலேருந்து ஒரு மிரட்டலாக கூட இருக்கலாம். இங்கே பாருங்க, நாங்கள் அடிக்கல, அடிக்கிறது யாரு? ஏன்னா இங்கே ஃப்ரீ லீஜன் ஆஃப் ரஷ்யான்னு உள்ளே வரும்போது ஃப்ரீ லீஜன் ஆஃப் ஃப்ரான்ஸுன்னு போய் ஃப்ரான்ஸ் வீரர்கள் அடிக்கலாம் இல்லையா. ஒடசாவை வந்து காப்பாற்றலான்னு நினச்சிங்கன்னா கனவுல கூட நடக்காது, மறந்துடுங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு மிரட்டலாக இது அப்படிங்கிறதோட கேட்க தோணுது. அடுத்தது ரஷ்யா இந்த ஃப்ரண்ட் லைனுக்கு தேவைப்படக்கூடிய சுகாய் சூ ரக விமானங்கள், Su-34 ரக விமானங்கள் 3 டெலிவரி பண்ணியாச்சு, இன்னும் 3 ப்ராசஸிங்கில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அது கூடவே BMP-3 ரக வண்டிகளை வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு, டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சமீபத்தில் ஆர்மர்டு வெஹிக்கிள், நிறைய ஆர்மர்டு வெஹிக்கிள் வகை வகையாக இருக்கிறதெல்லாம் ஃப்ரண்ட் லைனுக்கு அனுப்புகிற மாதிரியான வீடியோ பதிவுகள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ எந்த அளவுக்கு இழப்புகள் இருந்தாலும் அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு, எங்களுக்கு எக்கனாமியில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது போல் ரஷ்ய தரப்புலேருந்து இது போல் வீடியோக்கள் விடுறதை வச்சு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இப்போ யூரோப்பியன் யூனியனும் மிக பெருமளவில் எதுக்கோ தயாராகிறாங்களா அப்படின்ற கேள்வி வருது. காரணம் என்னன்னா, இந்த யூரோப்பியன் நாடுகள்லாம் ஒன்று கூடி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. அதில் ரஷ்யாவும் அடக்கம், அமெரிக்காவும் அடக்கம். அதில் என்னென்னா ஒரு நாடுகளும் இவ்வளோதான் ஆயுதங்களை வச்சுக்கணும், அதுக்கு மேலே டேங்கல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி யூரோப்பில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் வந்து கூட்டம் போட்டு ஒரு முடிவுக்கு வந்து அந்த அக்ரிமெண்ட்டில் இருந்தாங்க. முதல்ல நவம்பர் மாதம் ரஷ்யா வெளியே வந்தாங்க, அப்புறம் ஒரு நாடாக வெளியே வந்தது. போலாந்து சமீபத்தில் வெளியே வந்துட்டாங்க அப்படிங்கிறது போல சொன்னோம் இல்லையா. இதில் பெலருஸ் இப்போ வெளியே வந்துட்டாங்க, கூடவே துருக்கியும் வெளியே வந்துட்டாங்க. துருக்கி வெளியே வர்றதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்க ரஷ்யாவே வெளியே வந்துட்டாங்க, அவங்க வந்து எல்லாம் செய்யும்போது நம்ம எப்படிங்க நம்மளும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது போல சொல்லியிருக்கிறாங்க. இதை எங்கே நோக்கி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் யூனியனில் பிளவு உண்டாக ஆரம்பிச்சிருச்சு, அதுதான் இங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் ஜெர்மனியில் டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. அந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரியை ரிஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது போல். இது அமெரிக்காவுக்கும் சரி மேற்குலக நாடுகளுக்கும் கொஞ்சம் கூட நல்ல செய்தியே கிடையாது. ஏன்னா ஜெர்மனியோட இராணுவம் திரும்பவும் தலை தூக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அது யூரோப்பியன் யூனியனுக்கு தான் பிரச்சனையாக போய் முடியும் அப்படிங்கிறது போல் பலரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது போலாண்டு மட்டும் அதிகமான ஆர்ம்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க, அதிகமான டேங்குகள். ஏன்னா எல்லா விஷயமும் அவங்ககிட்ட அதிகமாக இருக்குது. ஒரு வேளை உக்ரைன் தோத்துட்டாங்கன்னா அவங்க தான் பார்டரில் இருப்பாங்க. அந்த ஒரு காரணத்தினால அதிகமான ஆயுதங்களை அவங்க குமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ யூரோப்பில் ஒரு நாடு மட்டும் அதிகமாக வச்சுட்டு நாங்கள் ட்ரீட்டிலேருந்து வெளியே போகிறோம்னு சொன்னால் மற்ற நாடுகளும் பதறும் இல்லையா. ஸோ அதே போல் இப்போ துருக்கி வந்து அது போல் வேலையை செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ துருக்கி வந்து அதிகமான ஆயுதங்களை சேர்த்து ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பதிலுக்கு கிரீஸ் கம்மன் இருப்பாங்களா. ஏன்னா துருக்கிக்கும் கிரீஸுக்கும் எலியும் பூனை மாதிரி, இந்தியா பாகிஸ்தான் மாதிரி. ஸோ அவங்களும் வந்து அதிகமான ஆயுதங்களை செய்ய ஆரம்பிப்பாங்க, டேங்கல் செய்ய ஆரம்பிப்பாங்க. ஸோ இது எதை நோக்கி போகுது, யூரோப்பியன் யூனியன்லேயே பதட்டத்தை உண்டாக்க ஆரம்பிச்சிடும், இவங்களுக்குள்ளேயே மாறி மாறி அடிச்சுக்குவாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இதனால யூரோப்பியன் யூனியனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறது போலாம் அனலிஸ்ட் பேச ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றினா உங்களோட கருத்துக்கள் என்ன, மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது கூடவே இந்த பதிவு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும்னு நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.